ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ், இன்னும் 2 டேஸில் ஐபிஎல் ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால டீம்ஸ்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம ஒப்பீனியனை யூடியூப்ல சொல்லலாமே அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. அதாவது இந்த டிசம்பர் 19 நடக்கிற ஆக்ஷனில் எந்தெந்த டீம் என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஒப்பீனியனில் சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டீம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ். எஸ், அதாவது போன வருஷம் ரிஷப் பண்ட் இல்லாமல் டீம் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் ரிட்டர்ன் ஆயிட்டாரு, அவர் தான் கேப்டன் ஆக போறாரு அப்படின்னு சொல்லி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ரிஷப் பண்ட் வரதுனால இவங்க டீம் ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். பட் இவங்களுக்கு இந்த ஆக்ஷனில் இவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஓப்பனிங் பிரச்சனை இல்லை. டேவிட் வார்னர், பிருத்வி ஷா தான் ஓப்பனிங். நம்பர் 3 பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ். ரிஷப் பண்ட் வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஆடுவார். அவர் நம்பர் 4 ஆடுவார், 5 ஆடுவார், 6 ஆடுவார். அவர் வந்து நம்ம எதுவுமே வைக்க முடியாது. அவர் வந்து டீமோட சுச்சுவேஷனை பொறுத்து எங்கே வேணால் ஆடக்கூடிய கேப்பபிலிட்டியும் அவருக்கு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நம்பர் 6ல கூட வச்சுக்கலாம். அவர் லாஸ்ட்ல வந்து அந்த ஃபினிஷர் ரோல் மாதிரி பண்ணிக்கலாம். நம்பர் 4 and 5 தான் இவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. நம்பர் 4 இதுக்கு முன்னாடி மனிஷ் பாண்டேவும் ரோமன் பவலும் சர்ஃப்ராஸ் கானும் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த 3 பேருமே இந்த வருஷம் இல்லை. அவங்க 3 பேருமே பர்ஃபார்மும் பண்ணல இது வரைக்கும் டெல்லி கேபிட்டல்ஸாக பெருசா. அதனால அவங்க 3 பேர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து ஹாரி ப்ரூக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா, டேரில் மிச்சல் இந்த மாதிரி 3 பிளேயருக்கு பிட் பண்ணலாம். அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா டெல்லி கிட்ட 28.95 கோடி இருக்கு. அதனால வந்து இவங்க தாராளமாக இந்த 3 பிளேயருக்கும் பிட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ரச்சின் ரவீந்திரா, டேரில் மிச்சல், ஹாரி ப்ரூக் 3 பேருமே நல்ல பிளேயர் தான். 3 பிளேயர்ல ஒரு பிளேயருக்கு இவங்க ஹெவியா போவாங்க. போனா நல்லா இருக்கும். செகண்ட் பார்க்க போற டீம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ். அதாவது இந்த டீமு என்னதான் இவங்களுக்கு பிரச்சனைன்னு தெரியல. உள்ளேயும் வெளியுமா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் எப்பயுமே. அதாவது ஒரு ஆன் பேப்பர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயங்கரமா இருப்பாங்க இந்த டீம்ல இருக்க பிளேயர்ஸ் எல்லாமே. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சொதப்பலா தான் இருக்கும். எப்போ கடைசியாக இவங்க பிளே ஆஃப் ஆடினாங்கன்னு அவங்களுக்கே மறந்துருப்பாங்க. சரி, ஓகே, இவங்களோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்ப்போம். இவங்களுக்கு வந்து ஓப்பனிங்ல ஷிக்கர் தவன், ஜானி பேர்ஸ்டோ, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. நம்பர் 3 பார்த்தீங்கன்னா பிரப் சிம்ரன், அவர் ஆட வைப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பலாம். ஏன்னா போன வருஷம் ஓப்பனிங்கே நல்லா பண்ணாரு. அதனால அவரை ஓப்பனிங்ல இது பண்ண முடியாது. அதனால நம்பர் 3 ஆட வைப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பலாம். இல்லைன்னா ஓப்பனிங்ல வந்து ஷிக்கர் தவன், பிரப் சிம்ரன் கூட ஆட வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்பர் 3 ஜானி பேர்ஸ்டோ ஆட வைக்கலாம். இவங்களுக்கு வந்து 1, 2, 3 எந்த ப்ராப்ளமும் இல்லை. இவங்களுக்கும் ப்ராப்ளம் வந்து நம்பர் 4ல தான். ஏன்னா நம்பர் 5 ஜிதேஷ் சர்மா, நம்பர் 6 லியம் லிவிங்ஸ்டன், நம்பர் 7 சாம் கரன் இவங்கெல்லாம் வந்துருவாங்க. அதனால இவங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை. இவங்களுக்கும் அந்த நம்பர் 4 அந்த தான் பிரச்சனை. நம்பர் 4ல இவங்க எனக்கு தெரிஞ்சு இவங்களும் ஹாரி ப்ரூக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா, டேரில் மிச்சல் இந்த மாதிரி 3 பிளேயருக்கு பிட் பண்ணலாம். ஏன்னா இவங்களுக்கு டீமே பர்ஸ் 29 கோடி இருக்கு. என்ன வாங்கினாலும் கப்பு வாங்கணும்ல, இந்த தடவையாச்சும் பர்ஃபார்ம் பண்ணுங்க. பவுலிங்ல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பெருசா எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா ஹர்ஷ்தீப் சிங் இருக்காரு, ககிசோ ரபாடா இருக்காரு, ஹர்ப்ரீத் பிரார் இருக்காங்க, ராகுல் சகர் இருக்காரு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஒரே ஒரு இந்தியன் பவுலர் தேவைப்படுச்சுன்னா சிவம் மாவி, அவரை ட்ரை பண்ணலாம். அவரு வந்து நல்லாவே பேஸ் போடுவார். மற்றபடி டீம் ஓரளவுக்கு செட்டாக தான் இருக்கு. ரிஷி தவான் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். பெருசாக வேற யாரும் இல்லை. ஷாருக் கானுக்கு இவங்க போவாங்க, ஆனால் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா போன தடவை சென்னை 9 crores வரைக்கும் அவங்களுக்கு பிட் பண்ணாங்க. இந்த தடவையும் சென்னை அவங்கள விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால ஷாருக் கான் பிபிகேஎஸ்க்கு டவுட் தான். சரி, ஓகே, இந்த டீம் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி இந்த தடவையாச்சும் கப் அடிக்கட்டும். ஓகே, தேர்ட் டீம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். இந்த டீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 2 சீசன் 2 பிளே ஆஃப் அப்படின்னு சொல்லி டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு பெருசாக ஓட்டைகள்னாலுமே அங்கங்கே சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்குது. அதை மட்டும் ஃபில்அப் பண்ணிட்டா போதும். இந்த டீம் வந்து கப் அடிக்க நிறையவே சான்ஸ் இருக்குது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் எந்த பிரச்சனையும் இல்லை. கேஎல் ராகுல், குவிண்டன் டிகாக், கைல் மேயர்ஸ் இந்த 3 பேரில் 2 பேர். அதில் கேஎல் ராகுல் ஆப்வியஸ் சாய்ஸ். குவிண்டன் டிகாக் இல்லைனா கைல் மேயர்ஸ் இந்த 2 பேர்ல யாரை வேணா விளையாட வைக்கலாம். நம்பர் 3 பார்த்தீங்கன்னா தேவ்தத் படிக்கல் தான். அதனால தான் அவரை ட்ரேட் பண்ணி ராஜஸ்தான் இருந்து வாங்கியிருக்காங்க. நம்பர் 4 பார்த்தீங்கன்னா தீபக் ஹூடா, அப்புறம் குருணால் பாண்டியா, ஆயுஷ் பதோனி, கிருஷ்ணப்பா கௌதம் அப்படின்னு சொல்லி பேட்டிங் ஓரளவு கன்னா தான் இருக்கு. பவுலிங் எடுத்து பார்த்தீங்கன்னா மோசின் கான், யாஷ் தாக்கூர், நவீன் உல்ஹக், அமித் மிஸ்ரா, ரவி பிஷ்னாய் அப்படின்னு சொல்லி டீசெண்டான பவுலிங்கும் இருக்கு. இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் ஸ்லாட் மட்டும்தான். ஆல்ரவுண்டர் மட்டும் யாராச்சும் ஒருத்தர் இவங்க எடுத்தாங்கன்னா டீம்ல கரெக்டாக ஃபிட் ஆயிடுவாங்க. மார்க்கஸ் ஸ்டானிஸ் இருக்காரு. பட் என்னதான் மார்க்கஸ் ஸ்டானிஸ் இருந்தாலுமே இன்னும் ஒரு ஆள் இருந்தாங்கன்னா டீமுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இவங்க போகலாம் அப்படின்னு சொல்லி எந்த ஆல்ரவுண்டர்னா ஷார்துல் டாக்கூர்,
பேட் கமின்ஸ், கிறிஸ் வோக்ஸ், ஹர்ஷல் பட்டேல், ஜெரால் கோட்ஸி, டேவிட் வில்லி, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் மெயினாக என்னன்னா இவங்கள்ட்ட பர்ஸ் இல்லை. இவங்கள்ட்ட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெறும் 13 கோடி தான் இருக்குது. 13 கோடி வச்சுட்டு பேட் கமின்ஸ், ஜெரால்டு குவாட்ஸி அந்த மாதிரி நம்ம கனவு காண முடியாது. எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து ஷார்துல் டாக்கூர் பிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். இவங்களுக்கு கிடைக்கவும் சான்ஸ் இருக்குது. கன்ஃபார்ம் போகலாம். இவங்களுக்கு இருக்கிற அதாவது டீசெண்டாக பேட்டிங் ஆடுவார், ஓரளவுக்கு பவுலிங் போட்டு ரன் கொடுத்தாலும் விக்கெட் எடுக்கிற கேப்பபிலிட்டி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இவங்க ஷார்துல் டாக்கூருக்கும் ஹர்ஷல் பட்டேலுக்கும் போவாங்க, பிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி என்னோட நம்பிக்கை. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த ஒரு ஸ்லாட் மட்டும்தான் பிரச்சனை. அதை மட்டும் இவங்க எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆல்ரவுண்டர் ஒருத்தர் மட்டும் கன்னா சூஸ் பண்ணிட்டாங்கன்னா இவங்க டீம் செட் டீம், கன் டீம். அடுத்த வருஷம் கப் ஜெயிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் 4th டீம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ். சஞ்சு சாம்சன் கேப்டன்ஷிப்ல 2 வருஷமா ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். IPL 2022 பார்த்தீங்கன்னா ஃபைனல் வந்தாங்க. இவங்களுக்கான பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இவங்களுக்கு வந்து ஓப்பனிங்ல எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஜாஸ் பட்லர், யசஸ்வி ஜெய்ஸ்வால் இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேருமே டிஸ்ட்ரக்டிவ் ஓப்பனிங் அப்படின்றனால ஓப்பனிங்ல கை வைக்க வேண்டாம். நம்பர் 3 பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்துடுவாங்க. இவங்களுக்கு ப்ராப்ளமே நம்பர் 4, நம்பர் 5 பேட்டிங் தான். ஏன்னா நம்பர் 6ல சிம்ரன் ஹெட்மேயர் வந்துருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுலிங் வந்து இவங்களுக்கு கன்னா இருக்குது. அதாவது ட்ரெண்ட் போல்ட்டு, பிரசித் கிருஷ்ணா, சஹல், ரவிச்சந்திரன் அஸ்வின், ஆவேஷ் கான ட்ரேட்ல வாங்கியிருக்காங்க. 5 கன் பவுலிங். இவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல இவங்க போகணுன்ற அவசியமே இல்லை. இவங்களுக்கு எங்க ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்பர் 4, நம்பர் 5 கண்டிப்பா இவங்க பிக் பண்ணி ஆகணும். இதுல பார்த்தீங்கன்னா இவங்க எப்படினாலுமே இதுல ரியான் பராக விளையாட வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பேட்ஸ்மேனு, அதாவது ஜெயதேவ் உனட்கட்னு ஒரு பிளேயர் இருக்காங்க. ஒரு காலத்துல ராஜஸ்தான் அவங்கள எதுக்கு எடுப்பாங்க, ஏன் எடுப்பாரு, அவர்னால என்ன பெனிஃபிட்னே தெரியாது. ஆனா ஆக்ஷன் வந்துச்சுன்னா ஜெயதேவ் உனட்கட்டா தூக்கு. அந்த மாதிரி ரியான் பராக் என்னதான் பண்றாருன்னு தெரியல அந்த டீம்ல. ஆனா டிராப் பண்ணாம எல்லா தடவையும் பிளேயிங் லெவலில் விளையாடி, எனக்கு தெரிஞ்சு மணிஷ் பாண்டேவுக்கு அப்புறம் அதிக சான்ஸ் கொடுத்த ஒரு பிளேயர் அப்படின்னா இவரு தான். ஆனா ஒரு சான்ஸ் கூட யூஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. சரி, ஓகே, இந்த தடவையும் ரியான் பராகை இவங்க வந்து விட மாட்டாங்க. அதனால நம்பர் 5 ரியான் பராகை போட்டுங்கன்னா இவங்களுக்கு அந்த நம்பர் 4 பிரச்சனை இருக்கு. இவங்களும் ரச்சின் ரவீந்திரா, டேரில் மிச்சல், அதுக்கப்புறம் ஹாரி ப்ரூக், இந்த 3 பேருக்குமே போகலாம். RR பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஹாரி ப்ரூக்கு போன தடவை ஆப்ஷன்லேயே ஃபுல்லா ட்ரை பண்ணாங்க. இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு ஹாரி ப்ரூக்கு ஃபுல்லா போவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பர்ஸும் இவங்கள்ட்ட கம்மியா இருக்கு, 14 crores தான் இருக்கு. பார்ப்போம், வெயிட் பண்ணி யார் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு ஹாரி ப்ரூக்கு இவங்க ஃபுல்லா போவாங்க. ஒரு 5th டீம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான். அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி காவியாக்காக வச்சு நல்லா விளையாடுங்கப்பா, நல்ல பிளேயர்ஸை எடுங்கப்பான்ற மாதிரி தான் இருக்கு. பட் காவியாக்கா தான் அதுக்கு காரணமே. ஒரு வாட்டி இவங்க ஆக்ஷன்லேயே சொதப்பிடுறாங்க. அப்புறம் எப்படி டீம் நல்லா விளையாடும்? ஆக்ஷன்ல நம்மளுக்கு என்ன தேவையோ, நம்மளுக்கு என்னென்ன பிளேயருக்கு என்னென்ன ரோல்ன்றதை ஃபர்ஸ்ட் தெளிவாக இவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளேயர்ஸை செலக்ட் பண்ணும். அதை விட்டுட்டு தேவை இருக்கோ இல்லையோ ஒரு ஸ்டார் பிளேயர் இருந்தாருன்னா அவர் மேலே ஃபுல் அமௌண்ட்டை கொட்டி அவருக்கு ஏதோ ஒரு ரோலை கொடுத்து விளையாட வைக்கிறது. அவரு பர்ஃபார்ம் பண்ணலன்னா அப்புறம் அவரை ட்ராப் பண்ணிட்டு அந்த பெரிய அமௌண்ட் எடுத்துட்டு ஆக்ஷனுக்கு வர்றது. இதுதான் இவங்களோட ஸ்ட்ராட்டஜியாகவே இருந்தது. இவங்களோட ஃபர்ஸ்ட் மேஜர் பிரச்சனை என்னன்னா ஓப்பனிங் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த IPL 10 டீம்ல ஓப்பனிங் ப்ராப்ளம் இருக்க ஒரே டீம் இவங்க மட்டும்தான். மற்ற எல்லாருக்கும் ஓரளவு ஓப்பனிங் செட்டான ஓப்பனிங் தான். இவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஓப்பனிங்கே பிரச்சனை. அதாவது அபிஷேக் சர்மா, மயங்க் அகர்வால், அபிஷேக் சர்மா, வாஷிங்டன் சுந்தர், அபிஷேக் சர்மா, கேன் வில்லியம்சன் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு காலத்துக்கும் அந்த அபிஷேக் சர்மா மட்டும்தான் இருப்பார். ஆப்போசிட்ல மாற்றி போட்டு யாருமே சூட் ஆக மாட்டாங்க. இந்த ஆக்ஷன்ல அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னா இவங்களுக்கு இருக்கிற ஒரே வழி பர்ஸும் இருக்கு. 34 கோடி இருக்கு பர்ஸில். நல்லதோ கெட்டதோ டிராவிஸ் ஹெட்டுக்கு இவங்க ஃபுல்லாக போய் ஆகணும். வேற வழியே இல்லை. அது 15 கோடினாலும் சரி, 18 கோடினாலும் சரி, 20 கோடினாலும் டிராவிஸ் ஹெட்டுக்கு ஃபுல்லாக போகணும். ஏன்னா வந்து இவங்களுக்கு இருக்க ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் அந்த ஓப்பனிங்கை கிளியர் பண்ணா டிராவிஸ் ஹெட் அவரை எடுத்தால் தான் முடியும். டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா, இல்லை டிராவிஸ் ஹெட் அண்ட் மயங்க் அகர்வால் ரெண்டுல யாருனாலுமே ஒரு ஃபர்ஸ்ட் அந்த ஓப்பனிங் பிரச்சனை முடிவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் 3ல ராகுல் திரிபதி வந்துருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எய்டன் மார்க்ரம், அதுக்கப்புறம் ஹென்ரிக் கிளாசன், கிளென் பிலிப்ஸ், மார்க்கோ யான்சன், அப்துல் சமாத், இந்த மாதிரி டீசெண்டான பேட்டிங் இருக்கு, கன்னான பேட்டிங் இருக்கு. அதனால பேட்டிங் செட் ஆகிடும். ஓப்பனிங் மட்டும்தான் இவங்களுக்கு பிரச்சனை. அது ஏன்னா பவுலிங்ல இந்த மாதிரி ஒரு கன் பவுலிங் எனக்கு தெரிஞ்சு இல்லவே இல்லை. உம்ரான் மாலிக் 150+ போடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடராஜன் பர்ஃபெக்டான யாக்கர் போடுவார். புவனேஸ்வர் குமார் ஸ்விங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மயங்க் மார்க்கண்டேயா ஸ்பின்னு. இப்படியே எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பட் பர்ஃபார்மிங்
தான் இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு என்னன்னா இந்த ஓப்பனிங் பிரச்சனை தீரணும். டிராவிஸ் ஹெட் மட்டும்தான் ஒரே வழி. ஓகே, இன்னைக்கான 5 டீம்ஸ் பார்த்துட்டோம். இன்னைக்கான வீடியோ இதோட முடிச்சுக்கலாம், ஏன்னா ரொம்ப லென்த்தாக போகும். நாளைக்கு வந்து இன்னொரு 5 டீம்ஸோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்ப்போம். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பாய்.